வேலன் சரியில்லை இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசியன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். வேலன் முன்னாடி வந்து ஜானகி அம்மாவை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு வேதநாயகி வந்து ஏகப்பட்ட பேரை வந்து வச்சு, என்னம்மா நீங்கள்லாம் வந்து ஐயா பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க, நீங்கள் முன்னாடியே வந்து போனவங்க தானே உங்கள் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி சொன்னப்போ செமையாக வந்து கடுப்பாயிட்டாங்க வேலன். இது எங்கள் குடும்பம் பஞ்சாயத்து, அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த காரணத்துக்காக போனாங்கன்னு உங்களுக்குலாம் தெரியுமா, தேவையில்லாமல் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி வேலன் வந்து வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க. ஜானகி அம்மாவை பார்த்து தப்பாக வந்து பேசணுன்னே, வேலா யார் முன்னாடியும் எதையும் வந்து நிரூபிக்கலாம் முடியாதுப்பா, நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லும்போது வேதநாயகி சொன்னதை வந்து அப்படியே சொல்கிறாங்க. அப்போனா எங்களுக்கு நிரூபித்து காட்டணும்ல, உங்களுக்கு எதுக்கையா வந்து அம்மா நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னத்துக்கு வந்து ஓவராக வந்து துள்ளிக்கிட்டு இருக்க, நான் ஐயாவோட விஸ்வாசி, அந்த வீட்டோட மாப்பிள்ள, நான் கேட்காட்டா வேற யார் கேட்பான்னு சொல்லி வானத்துக்கு முன்னிக்கு வந்து குதிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வேலன் கட்டின புருஷனே வந்து இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்காப்புல, அப்போனா அவர் மனசுலேயும் வந்து இது மாதிரிலாம் தோணுது தானே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வேலன் வந்து அடிக்கலான்னு போகிறாங்க. என்னப்பா கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்ட, பின்ன அவன் பேசின பேச்சுக்கு உங்கள் வீட்டில் இது மாதிரிலாம் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே தானே எனக்கும் கோவம் வரும்ல. சரிப்பா, யாரோட மனசையும் வந்து மாற்ற முடியாது வேலா, இங்கே இருக்கிறவங்க இப்படி தான் வந்து சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, அதுக்கு என்ன பண்ணணும், பூ மிதித்து நிரூபித்து காட்டினா நிச்சயம் வந்து நல்லவங்களா இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இங்கேருந்து அங்கே கடந்து வந்துடுவாங்க, இல்லாட்டி கொஞ்சம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து நான் இந்த பரிகாரத்தை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலன் வந்து வேணாங்கிறாங்க. அம்மா இவங்க 1000 பேர் 1000 தான் பேச தான் செய்வாங்க, அதுக்குன்னு ஒவ்வொரு வீட்டு கதவை தட்டி நான் இது மாதிரி மிதிக்க போகிறேன், நீங்கள் இது மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா, அதெல்லாம் சரி வராது. தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து இங்கே இது மாதிரி பேச்சு வந்து வந்துடுச்சு. ஆனால் என் வீட்டுக்காரர் வந்து பேசியிருக்கணும், அவர் எதுவுமே சொல்லாமல் வந்து மௌனமாக தான் இருக்காப்புல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து அப்படியே வந்து கடந்தெல்லாம் போக முடியாது. பார்த்தல என்ன சொன்னாங்கன்னு, உன் வீட்டுக்காரரே உன் மேலே சந்தேகப்படுறன்னு தானே சொல்கிறாங்க, அதனால இந்த பரிகாரம் செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, சூப்பர் ஜானகி இந்த பரிகாரத்தை வந்து ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு சொம்பில் வந்து தண்ணி வந்து வச்சுருக்காங்க. ஆமாம் என்ன காரணமா இவங்க வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா இந்த பழியிலேருந்து வெளில வந்துடுவாங்களே, அப்புறம் நமக்கு தானே வந்து தேவையில்லாத வந்து கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதெல்லாம் கட்டுதாண்டா, இந்த பரிகாரத்தை நல்லபடியாக செஞ்சு முடிச்சாதான் உண்டு, நீ சொன்னதெல்லாம் நடக்கும். ஆனால் அதே இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு முடிக்காமல் ஏதாவது ஒரு தடை வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, அம்மா அப்போனா அந்த தடையே நீ தானா அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டடா, அதுக்கு தான் இந்த சொம்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜானகிட்ட வந்து கொடுக்கணும், கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கொடுத்தா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தன் அம்மா கிட்ட வந்து பணத்தை கொடுத்து ஜானகிட்ட வந்து இது மாதிரி தண்ணியை வந்து குடிக்க சொல்லுங்கன்னொன்னே இந்த சொம்பு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஜானகிட்ட வந்து கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து இது வேணான்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. வேலன் வந்து தள்ளி வந்து நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து சரி அம்மன் தீர்த்தத்தை வேணான்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. எப்படியோடா தண்ணியை நல்லபடியாக குடிச்சிட்டா, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்து ஜெயிச்சிருவோம்டா, நம்ம திட்டம் இன்றைக்காவது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இதுவே வந்து வேற ஒரு கதையை வந்து கட்டி விட்டுருவோம், இவங்க தப்பானவங்க தான் அம்மனே வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்ல வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேரை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பர்மா, நீ வந்து செம்மையாக வந்து விளையாட்டு காட்டுறியே. ஆமாண்டா, இப்படியெல்லாம் காட்டினா தான் உண்டு, இல்லாட்டி வள்ளியும் வேலனும் வந்து முன்னாடி போலலாம் இல்லை, அவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமாம்மா, எதுவும் நம்மளை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க போல இருக்கு, இந்த விஷயம் வள்ளிக்கு தெரிஞ்சிருச்சுல, எப்படி இருந்தாலும் ரத்தனவேலியும் நம்ம ஜானகியும் ஒன்று சேர்த்துருவாங்க, இது நடக்கக்கூடாது. இன்னொன்று இவங்க மனசில் இன்னமும் ஆழமாக வந்து பதியணும் ஜானகி பற்றி இருக்கிற விஷயம்லாம், அதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்ய வைக்கணும்னு நான் தான் வந்து சொன்னேன், அதுக்கு தடை வைக்கிறதுக்கும் நான் தான் இப்போ இது மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, சூப்பர்மாங்கிற மாதிரி கேவலமாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஜானகி வந்து அப்படியே வந்து நடக்கலான் இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் நடக்க முடியல அந்த இடத்துல. இதை வந்து பார்த்துட்றாங்க. அதுதான் இப்பயே வந்து தெரிஞ்சு போச்சே, எதுக்கு தேவையில்லாமல் இவங்க வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் வந்து சொன்னோன்னே, அதெல்லாம் இல்லை என்னால் முடியும், அம்மா வேணாம்மா விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதே மாதிரி தான் வள்ளியும் வந்து தடுக்கிறாங்க, இவங்க முன்னாடி நிரூபித்து காட்டுறதுக்கு உனக்கு என்னம்மா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா, எங்கள் எல்லாருக்குமே தெரியுமேம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா என்னால் உனக்கும் வந்து அவப்பேர் வந்து உண்டாகும், அதனால இந்த பரிகாரத்தை நான் தான் வந்து வெற்றிகரமாக செய்யணும்னு ஆப்போசிட்டில் வந்து நக்கலாக வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க வேதநாயகியும் ரஞ்சித்தும். இது எல்லாம் அவங்களோட வேலை தான், நான் என்ன பண்ணுறது, தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து யோசிக்கிறாங்க. இருப்பினும் என்னால் முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஜானகி அம்மா வந்து அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா உன்னால் முடியுமா முடியுமாங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வேதநாயகி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து கொஞ்சம் திமிராக இருந்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் வள்ளியால் வந்து இந்த விஷயத்தை தாங்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க
ஜானகியாலையும் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த பரிகாரத்தை வந்து ஆல்மோஸ்ட் வெற்றிகரமாக வந்து செஞ்சு அந்த பக்கம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் புரியுது ஜானகி அம்மா எவ்வளோ நல்லவங்கன்னு. பார்த்தீங்களா, இது மாதிரி கடவுள் தான் வந்து பிரச்சனை கொடுத்துருக்காரு, அவரே வந்து செய்ய வச்சுருக்காருன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது உடனே எல்லாரும் வந்து சந்தேகத்தெல்லாம் வந்து தூக்கி வீசி எரிஞ்சிடுறாங்க. ஜானகி அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த இது எல்லாத்தையும் வந்து ரத்னவேல்லேருந்து சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. அப்போனா ஜானகி 20 வருஷமாக எங்கே தான் இருந்தா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். வேதநாயகி செஞ்ச சதி திட்டம் ஜானகியும் ரத்னவேலியும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. செம்ம மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.